நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா. அப்போ எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டன்ஷியல் என்னது? நிலை மின் அழுத்தம்னு அர்த்தம். அப்படின்னு என்னது? நிலை மின் அழுத்தம். இது மூவ்மெண்ட் ஆகாத ஒரு பொட்டன்ஷியல் என்னது? அழுத்தம் அல்லது திறன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சொல்லியிருக்கணும்ல. அட் எ பாயிண்ட் ஒரு புள்ளியில் நிலை மின் அழுத்தம் எதன் காரணமாக? டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். எதன் காரணமாக? ஒரு மின் இருமுனை சார்ஜஸ்ன்னு என்னது? மின்னூட்டத்தின் காரணமாக ஒரு புள்ளியில் நிலை மின்னியல். ரைட்டு? இது மூமெண்ட் கிடையாது, கரண்ட் மாதிரி மூமெண்ட் கிடையாது. ரைட்டா? இருந்த இடத்துலேருந்தே ஒரு சார்ஜ் இருக்கிறது. ரைட்டா? இருந்த இடத்துலேருந்தே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். அதில் என்ன இன்னும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வேறு, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி வேறு. ரைட்டா? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்னது? விஏ குறிக்கும். V = U/R, U by சார்ஜ் Q. சரி, U என்னது? கேபிட்டல் யூன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஆற்றல் என்பது அது ரெண்டு பொருள் ஆகும். ரைட்டா? இப்போ பாருங்கள், எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் அதாவது ஸ்டேட்டிக்னு என்னது? டைனமிக் அண்ட் ஸ்டேட்டிக் நிலையாக, டைனமிக்னா இயங்கும், இதற்கு எதிர்ப்பதம். டைனமிக்னா இயங்குதல், ஸ்டேட்டிக்னா நிலை. அப்போ எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் நிலையான மின் அழுத்தம்னு அர்த்தம். ஒரு நிலையான பொருளில் உள்ள ஒரு சார்ஜிலேருந்து ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் உண்டாகிறத தான் குறிக்கிறது. ரைட்டா? அட் எ பாயிண்ட், ஒரு புள்ளியில். எதன் காரணமாக? டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். எதன் காரணமாக உண்டாகுது? டியூ டுன்னா அதன் காரணமாக. எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக்னால் என்னது? அதில் சார்ஜ் இருக்கிறதுன்னு அர்த்தம். டைபோல், இரு முனைகளில் உள்ள சார்ஜின் காரணமாக ஒரு புள்ளியில் ஏற்படும் எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் மின் அழுத்தமானது எவ்வளவு என்று பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், இந்த படத்தை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஹெட்டிங்கே இதிலேருந்து ஆரம்பிக்கிங்க பாருங்கள். ஹெட்டிங் என்ன சொல்கிறான்? இது ஒரு பாயிண்ட், எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் P. ரைட்டா? டியூ டு எதன் காரணமாக? டியூ டு எலக்ட்ரிக் டைபோல்னால் அதாவது மின் சார்ஜை கொண்ட ஒரு இரண்டு முனைகள், சார்ஜ் உள்ள எரிமுனைகள். அப்போ இது ஒரு முனை என்ன சார்ஜ்? இது பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் க்யூனாலே சார்ஜ், அது பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் இது என்னது? மைனஸ் க்யூ. அப்படின்னா இது என்னது? மைனஸ் சார்ஜ். அப்போ என்ன ப்ளஸ் க்யூன்னு என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகும்? ரேடியலி அவுட்வேர்டு, வெளிநோக்கி செல்லும். அதே மாதிரி மைனஸ் க்யூனா ரேடியலி இன்வேர்டு. எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இன்வேர்டு, அதை நோக்கி வரும். சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? சரி, இதை பார்த்துக்கோங்க, இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இது போதும். சரியா? நான் அடுத்து டாபிக் வரும்போது சொல்லித்தரேன். இதை மட்டும் இப்போ இந்த ஹெட்டிங்க்கு உண்டான இது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, கன்சிடர் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்சஸ் 2a as shown in figure. கன்சிடர், அதாவது இந்த படத்தில் கண்டதின் பிரகாரம் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எவ்வாறாகனா, இரண்டு சார்ஜஸ்கள் வைக்கப்பட்டுள்ளது. சார்ஜஸ்னது ரெண்டே சார்ஜ் தான் இருக்குது இந்த உலகத்தில். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். அதுக்கு நியூட்ரல் சார்ஜ்னு கிடையாது, அது நியூட்ரல், அதுக்கு சார்ஜ் ஆகாது. ரைட்டா? அப்போ கன்சிடர் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எனது இரண்டு ஈக்குவல் சமமான மற்றும் ஆப்போசிட் எதிர் துருவங்களை கொண்ட எதிர்ப்பதமாக உள்ள சார்ஜஸ்னு மின்னூட்டங்கள். ரைட்டா? சமமாகவும் இருக்கும். எப்படி? அண்டு எதிர் மின்னோட்டமாக இருக்கும், நெகட்டிவ். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படின்னா, நீங்கள் பாருங்கள். இப்போ +5 ரைட்டா இஸ் ஈக்குவல் டு இல்லை -5 ரெண்டு எடுத்துக்கோங்க. அப்போது இது மேக்னிடியூட் ஈக்குவல் தானே, சமமான பட் ஆப்போசிட் எதிர்ப்பதமான. இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஆப்போசிட் சார்ஜஸ். ரைட்டா? ஈக்குவல் சமமான பட் ஆப்போசிட் சார்ஜஸ். கன்சிடர் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ரைட்டா? இவங்களுக்கு சொல்லணுன்னு புரியும்ன்றதுக்காண்டி இது மாதிரி சொன்னேன். ரைட்டா? அப்போ நல்லா கவனிங்க. இதில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். அதாவது கன்சிடர் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்னா பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? செப்பரேட்டர்னா அது இரண்டுக்கும் நடுவில் உள்ள தூரத்தை குறிக்குது. செப்பரேட்டர் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு சார்ஜஸ்களும் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. செப்பரேட்டர்னா
பிரித்து வைக்கப்பட்டுள்ளது பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். பை எப்படி பிரித்து வைக்கப்பட்டுள்ளது? ஒரு சிறிய தூரத்தில். அப்போ அந்த தூரம் எவ்வளோ? 2a என்ற தூரத்தில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. தூரம் எவ்வளவு? 2 × a. ஏ வந்து என்னவாகவும் இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். சரியா? 2a என்ற தூரத்தில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. as shown in figure. இந்த படத்தில் காண்பித்தன் பிரகாரம். இங்கே பாருங்க, படத்தை காமிக்கிறேன். இது ஒரு சார்ஜ். என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இது நெகட்டிவ் சார்ஜ். அப்போது these two charges are separated for a small distances. The distance is 2a அப்படின்றான். அப்போ அங்கே பாருங்கள், இது சென்டரில் ஒரு புள்ளி. இந்த சார்ஜுக்கு இந்த சார்ஜுக்கு நடுவில் ஒரு சென்டரில் ஒரு புள்ளி வச்சாச்சு. அந்த சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஏ, ரைட் சைடில் ஒரு ஏ. அப்போ 2a தானே. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2a. இந்த இரண்டு புள்ளிகளுக்கும், இரண்டு சார்ஜஸ்களுக்கும் நடுவில் உள்ள தூரமானது 2a. எப்படின்னா, மத்திய புள்ளியை 0ஆகவும், இங்கிட்டு உள்ளது ஒரு ஏவும், இங்கிட்டு உள்ளது ஒரு ஏவும் சொன்னால் இது சமமான தூரம். ரைட்டா? பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட். த பாயிண்ட் P இஸ் லொக்கேட்டட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல் அப்படின்ட்டான். இப்போ பாயிண்ட் P என்ற ஒரு புள்ளி, இந்த பாயிண்ட் P என்ற புள்ளியில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் ஸ்டேட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த P என்ற ஒரு புள்ளியானது அமைந்திருக்கிறது. ரைட்டா? த பாயிண்ட் P என்ற புள்ளி இஸ் லொக்கேட்டட்னா அமைந்திருக்கிறது, இருக்கிறது. எப்படி ஒன்று போட்டுக்கோங்க, அட் எ டிஸ்டன்ஸ், தூரத்தில், ஆர் என்ற தூரத்தில் அமைந்திருக்கிறது. அது ஆர் என்ற தூரம்னு சொல்கிறான். ஆனால் எங்கிருந்து ஆர் என்று சொல்லையே. ஆர் என்ற தூரம் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல் அப்படின்ட்டான். டைபோல் என்னது? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் டைபோல். இரு துருவங்களுக்கும் இடைப்பட்ட தூரம். பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு துருவம், நெகட்டிவ் சார்ஜ் ஒரு துருவம். இப்போ நம்ம பூமி நார்த் போல் அண்ட் சவுத்து போல்ன்றோம். வட துருவம், தென் துருவம். அப்போ இந்த வட துருவத்தையும் தென் துருவத்தையும் ஒரு கோடு இழுத்தீங்கன்னா அதுதான் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இடைப்பட்ட தூரம். அப்போது நல்ல இந்த இடைப்பட்ட தூரத்தில் நடுவில், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு நடுவில் இருந்து இந்த P என்ற புள்ளி அமைந்திருக்கிறது. எவ்வளோ தூரத்தில்? ஆர் என்ற தூரத்தில் அமைந்திருக்கிறது. ரைட்டா? இந்த வர படத்தில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். இது இடைப்பட்ட இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள பாயிண்ட் இது. அப்போ இந்த நடுவில் உள்ள பாயிண்ட்லேருந்து ஆர் என்ற தூரத்தில் இந்த புள்ளி அமைந்திருக்குது. இந்த புள்ளியில் உள்ள நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான் பார்க்க போகிறோம். எப்படி என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா, இதுவும் சேர்ந்து இந்த புள்ளிக்கு எவ்வளவு மின் அழுத்தத்தை கொடுக்கிறது என்பதை நம்ம கணக்கிட போகிறோம். ரைட்டா? அப்போ இது நல்லா பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ தூரத்தில் அமைந்திருக்கு? இப்போதைக்கு இது அப்படி இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஆர் என்ற தூரத்தில் அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆனது இந்த புள்ளிக்கு எவ்வளோ தூரத்தில் அமைந்திருக்கிறது? R1 என்ற தூரத்தில் அமைந்திருக்கிறது. அதேமாதிரி இன்னும் சொல்லலை, இந்த படிக்கும்போது சொல்கிறேன். அதேமாதிரி இது நெகட்டிவ் சார்ஜ் ஆனது இந்த புள்ளிக்கு எவ்வளோ தூரத்தில் அமைந்திருக்கிறது? R2 என்ற தூரத்தில் அமைந்திருக்கிறது. ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. மூன்றாவதாக, சரி வேறு அது வரும்போது சொல்கிறேன். அப்போ த பாயிண்ட் P இஸ் லொக்கேட்டட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல் அப்படின்னா, இந்த டைபோல்னால் இரு துருவங்களுக்கும் நடுவில் உள்ள மத்தியில் உள்ள புள்ளியிலிருந்து ஆர் என்ற தூரத்தில் இந்த P என்ற புள்ளி அமைந்திருக்கிறது. ரைட்டா? அப்போது லெட் வைத்துக்கொள்வோம். எவ்வாறாக? லெட் வைத்துக்கொள்வோம். தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் த OP அண்டு டைபோல் ஆக்சிஸ் AB. இந்த தீட்டா என்ற ஒரு ஆங்கிள், ஒரு கோணம், தீட்டா என்ற ஒரு கோணமானது ஆங்கிள் எவ்வாறாக அமைந்திருக்கிறது? பட்வீன் இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டுக்கும் நடுவில் தீட்டா என்ற ஒரு கோணம் அமைந்திருக்கிறது. அப்போ பட்வீன்னா எதுக்கு? த லைன் OP, O மற்றும் P என்ற கோடுக்கும், ஓலேருந்து Pக்கு போட கோடுக்கும், அண்டு டைபோல் ஆக்சிஸ் AB. டைபோல் ஆக்சிஸ் என்னது? இரு துருவங்களின் கோடுகள். ஆக்சிஸ் என்னது? ஆக்சிஸ்னால் அதோட கோடு. ரைட்டா? AB என்ற இரு அச்சுக்கோடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சிஸ்னால் அச்சுக்கோடு. இப்போ நார்த்து போல் டு சவுத்து போல் நான் ஒரு பூமியில் உள்ள நார்த்து போல் அண்ட் சவுத்து போல் ஒரு கோடு வரைகிறேன். அதாவது ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அச்சுக்கோடுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ இது
பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வாறாக சொல்லி ஏ அண்ட் பின்னு குறியிடப்படுகிறது. இது அச்சுக்கோள்னு சொல்லுவாங்க, ஆக்சிஸ், ரைட்டா, லைன் ஆஃப் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அப்போ இது ஓபி மற்றும் ஏபிக்கு இடைப்பட்ட ஒரு ஆங்கிளாக அமைந்திருக்கிறது தீட்டா. இங்கே பாருங்கள், காமிச்சு படத்தில் பாருங்கள், நான் சொல்கிறேன். இதுதான் ஓபி, ரைட்டா, ஓன் சென்டர் பாயிண்ட் ஆஃப் த டூ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், டூ போல்ஸ், ரைட்டா. ஓபிக்கும் அண்டு இந்த பாருங்கள் ஏபி, ரைட்டா, ஏபின்ட்டு அச்சுக்கோணம் தானே, இது அச்சுக்கோணம் தானே, அதாவது என்னது இது டைபோல் ஆக்சிஸ், டைபோல் ஆக்சிஸ் தானே இது. டைபோல் ஆக்சிஸுக்கும் இடைப்பட்ட தூரம், இடைப்பட்ட கோணம், தூரம் அல்ல கோணம் தீட்டா என்று கருதப்படுகிறது, ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன கிளியர் ஆகிடுச்சு இதுலேருந்து, இந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன கிளியர் ஆகிட்டீங்க? இது என்ன சார்ஜு? இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா. இந்த ரெண்டு சார்ஜுகளும் இந்த புள்ளியில் எவ்வளவு பொட்டென்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் மின் அழுத்தத்தை கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அப்போது ரெண்டாவது, அப்போ இதுக்கு இடைப்பட்ட தூரம் என்னது? R1, ரைட்டா. அப்போ இதுக்கு இடைப்பட்ட தூரம் என்னது? R2, ரைட்டா. அப்போ இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள புள்ளி O, அந்த ஓக்கும் இந்த பி என்ற புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் என்னது? R. நல்லா பார்த்துங்க, எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்ட்டு. நாலாவதாக இந்த ஓபிக்கும் அந்த ஓபிக்கும், ரைட்டா, இடைப்பட்ட கோணம் என்னது? தீட்டா. இது பார்த்துருக்கோம். ஐந்தாவதாக ஐந்தாவதாக அப்போது இது தீட்டா வச்சுக்கிறோமே, இது ஒரு லைன் ஆக்சிஸ். அப்போது இது 180 டிகிரி தானே, இப்படி வந்து 180 டிகிரி. அப்போ மொத்தமாக 360 டிகிரி, ரைட்டா. இது 0ன்னு வச்சுக்கிறோமே, இது 0. அப்போ இது 90 டிகிரி, ரைட்டா. அப்போ இது 180 டிகிரி. அப்போ இது 180 270 டிகிரி. அப்போ இது என்னது? 360 டிகிரி, அதாவது 0, ரைட்டா. இதானே ஆங்கிள். அப்போது இந்த ஆங்கிளில் இது 180, மீதி உள்ளது என்னது? இதுலேருந்து இது வரைக்கும் 180. அப்போ இது தீட்டா போச்சு, ரைட்டா. தீட்டா போக இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னா 180 மைனஸ் தீட்டா தானே. அப்போ இதனோட ஆங்கிள்னு நீங்கள் பார்த்துக்க, இப்போ சொல்லி இந்த புக்கில் இன்னும் வரல, இதான் சொல்கிறேன். அப்போ ஆங்கிள் பிட்வீன் ஏ தானே இது, ஏஓபி எவ்வளவு? 180 மைனஸ் தீட்டா, சரியா? இதை பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். இப்போ லெட் வைத்துக்கொள்வோம் R1 be the distance of point P from positive charge. R1 ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்க பாருங்கள். R1ஓட தூரம் லெட் வைத்துக்கொள்வோம் be the distance தூரம் என்று வைத்துக்கொள்வோம். எதற்கு அப்படின்னா அவைய பாயிண்ட் P, இந்த P என்ற பாயிண்ட்டோட தூரம் எங்கேருந்து? ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் Qன்ற ஒரு பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து R என்ற தூரத்தில் P அமைந்திருக்கிறது. அண்டு அதுக்கடுத்து R2 be the R2 என்றது தூரம் எதிலிருந்து அமைந்திருக்கிறது? மைனஸ் Q சார்ஜ், ரைட்டா. be the distance of the point P from minus Q, ரைட்டா. இது ஓகே, சொல்லி கொடுத்துட்டு நான் திரும்பி படிக்கிறேன். அப்போது பொட்டென்ஷியல் அட் P டியூ டு சார்ஜ் பாசிட்டிவ் Q. இப்போ பாருங்கள், இப்போ தான் ஆரம்பிக்கிறான். இப்போது நம்ம பாயிண்ட் Pயில் பொட்டென்ஷியலை பார்க்கணும். இந்த ப்ளஸ் Q சார்ஜ்லேயும் மைனஸ் Q சார்ஜ் ரெண்டு சேர்ந்து எவ்வளோ பொட்டென்ஷியலை உண்டாக்குது, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் மின்னழுத்தத்தை உண்டாக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஆரம்பிச்சிட்டான், கேள்விக்கு வந்துட்டான். பொட்டென்ஷியல் ப்ளஸ் Qக்கு வந்துட்டானா இந்த மைனஸ் Qக்கு வருவான். இப்போது பொட்டென்ஷியல் அட் P, இந்த P என்ற புள்ளியில் என்னது? மின்னழுத்தம். பொட்டென்ஷியல் என்னது? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்று பொருள், மின் அழுத்தம் என்று பொருள். அது மின்திறன், மின் அழுத்தம் ரெண்டு ஒன்று தான், அது வியை குறிக்கும், ரைட்டா. அப்போது அதை வோல்ட், ரைட்டா. ஆனால் இரண்டுக்கும் நடுவில் உள்ளது வோல்டேஜ், ரைட்டா. இரண்டு மின்னழுத்தத்துக்கு நடுவில் வோல்டேஜ், ரைட்டா. இப்போது பொட்டென்ஷியல் அட் P, இந்த Pயில் உள்ள மின்னழுத்தமானது டியூ டு சார்ஜ் ப்ளஸ் Q என்ற ஒரு சார்ஜ் மின்னூட்டத்தின் காரணமாக P என்ற புள்ளியில் எவ்வளவு மின் அழுத்தம் ஏற்படுகிறது? பொட்டென்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் மின் அழுத்தமானது அட் P என்ற புள்ளியில் எதன் காரணமாக? டியூ டு த சார்ஜ் பாசிட்டிவ் Q. இந்த Q என்ற புள்ளி இருக்கு இல்லையா, ப்ளஸ் Q, இதன் காரணமாக எவ்வளோ வருகிறதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து மைனஸ் Qலையும் பார்ப்போம், ரைட்டா. பிறகு மொத்தத்தை கூட்டணும், ரைட்டா. இப்போ இந்த P என்ற புள்ளிக்கு ரெண்டு தான் சார்ஜ் கொடுக்கும். எது? இந்த P என்ற புள்ளிக்கு இதிலிருந்து ஒரு சார்ஜ் வரும், இதிலிருந்து ஒரு சார்ஜ் வரும். இப்போ நம்ம இதிலிருந்து உள்ளதை பார்க்க போகிறோம்.
அதுக்கடுத்து இதிலேருந்து உள்ள பார்ப்போம். அப்போ ரெண்டையும் கூட்டுவோம். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு வரும் எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு. இவ்வளோ தான். இப்போ முதல்ல இதிலேருந்து பார்க்க போகிறோம் ரைட்டா. அப்போ அதை என்ன சொல்கிறான், பொட்டென்ஷியல் அட் பி அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அர்த்தம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் பி டியூ டு த சார்ஜ் பாசிட்டிவ் க்யூ. டியூ டு சார்ஜ்னு மின்னூட்டம் பாசிட்டிவ் க்யூ இதன் காரணமாக பி என்ற புள்ளியில் கிடைக்கும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் மின் அழுத்தமானது எவ்வாறாக இருக்கிறது அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் க்யூ இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 இன்ட்டு க்யூ பை ஆர். ஏன் ஆர் ஸ்கொயர் போடல? ரெண்டு சார்ஜஸ். கூலும்ஸ் லா என்ன சொல்லுகிறது? கூலும்ஸ் லா என்ன சொல்லுது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு சார்ஜ் Q1 அண்ட் Q2 பை ஆர் ஸ்கொயர். இரண்டுக்கும் நடுப்பட்ட தூரத்தின் மல்டிப்ளிகேஷன் ரைட்டா. மல்டிப்ளிகேஷன் புரியுதா? அதுதான் கூலும்ஸ் லா சொல்லுகிறது. அப்போ இது என்ன, ஒரே ஒரு சார்ஜ், சிங்கிள் சார்ஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். Q1 தான், Q ப்ளஸ் Q தான் பார்க்குறோம். அதனால் Q பை ஆர் தான், நாட் ஆர் ஸ்கொயர். தூரம், இது தூரம் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் பொட்டென்ஷியல் அட் பி டியூ டு மைனஸ் க்யூ. இப்போ மைனஸ் க்யூலேருந்து எவ்வளோ கிடைக்கிறது சார்ஜ்? இப்போ ப்ளஸ் க்யூக்கு இந்த ஃபார்முலா. அப்போ மைனஸ் க்யூ என்னது? மைனஸ் சிம்பிள் ரைட்டா. 1/4πε0 க்யூ. அதே தான் மைனஸ் க்யூ. மைனஸ் க்யூன்னு ஏன் போட்டிருக்கான் மைனஸ்? நல்லா பாருங்கள். இந்த மைனஸ் க்யூக்கு தான் முதலே மைனஸ் எடுத்துட்டோம். அப்படி இல்லைன்னு நீ இப்படி எழுதிக்கலாம். 1/4πε0 மைனஸ் க்யூ பை எவ்வாறாக எழுதிக்கொள்ளலாம்? மைனஸ் க்யூ பை R2ன்னு எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மைனஸ் க்யூ டு பி எவ்வளவு? R2 தானே. அப்போ R2ன்னு போட்டுக்கலாம். அந்த மைனஸ் முன்னாடி வரல வந்துடும் இல்லையா, ஆட்டோமேட்டிக் முதலே எடுத்துட்டா மைனஸ் ரைட்டா. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும். கூட்டினா தான் அந்த இப்போ பாசிட்டிவ்லேருந்து எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அது அந்த ஃபார்முலா என்னது? 1/4πε0 க்யூ பை R1. அப்போ நெகட்டிவ்லேருந்து எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா மைனஸ் 1/4πε0 க்யூ பை R2 இது கிடைக்குது. அப்போ ரெண்டையுமே கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பி என்ற புள்ளியில் மொத்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் மின்னழுத்தமானது எவ்வளவுன்றது தெரிய வரும் ரைட்டா. இப்போ பாருங்கள், ரெண்டையும் கூட்டணும்னா அவன் இப்படியே நேரடியாக போட்டேன். அவங்களுக்கு இதுக்கு முந்தின ஒரு ஸ்டெப்பு போடாமல் விட்டா. ரெண்டையும் அப்படியே கூட்டுங்க. இதை முதல்ல போட்டுக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் வந்து இதை முதல்ல போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ்ன்னு போட்டு இதை போட்டுக்கோங்க. போட்டால் இது வந்துடும். எப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ரெண்டையும் கூட்டணும் ரைட்டா. கூட்டினா இதை போட்டுக்கோங்க. 1/4πε0 க்யூ பை R1 ப்ளஸ் 1/4πε0 மைனஸ் தானே பிராக்கெட்டுக்குள்ளே போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, நான் போடுறேன். இதை போட்டுட்டு ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போட்டு அதுக்கடுத்து இது சிம்பிள் என்ன இருக்குது? மைனஸ் இருக்கனால இதை வந்து பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கணும் ரைட்டா. இந்த செகண்ட் இதை மைனஸ் 1/4πε0 க்யூ பை எப்சிலான் அதாவது R2ன்னு போட்டுக்கணும் ரைட்டா. இப்போது இந்த வெளியில் உள்ள ப்ளஸ் கூட்டணும் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் என்ன அது மைனஸ் ஆயிரும் சரியா. அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆனால் என்ன ஆகும்? இந்த 1/4πε0 1/4 காமனாக இருக்கா ரெண்டுக்கும். அதனால் 1/4πε0 எடுத்துட்டான் காமனாக. அதேமாதிரி க்யூவும் காமனாக இருக்கா இங்கேயும். அதனால் க்யூ வெளியே எடுத்துட்டான். எது காமனாக இல்லை? 1/R1 மைனஸ் 1/R2 ரைட்டா. 1/R1 மைனஸ் 1/R2 தான் காமனாக இல்லை ரைட்டா. அதை தனியாக போட்டுட்டோம். புரிஞ்சுதா? இதை தான் எடுப்பிலே எழுதிட்டான். உங்களுக்கு புரியல, நீங்கள் அப்படியே போடுங்க. இங்கே பாருங்கள், இதை அப்படியே இது முதல்ல போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ப்ளஸ்ன்னு போட்டு இதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. மைனஸ்ன்னு போட்டு 1/4πε0 க்யூபின்னு போட்டுக்கோங்க. அப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இதை போடுங்க. இந்த ப்ராக்கெட் எடுங்க. ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ இந்த 1/4πε0. அப்போ இதுக்கடுத்து மைனஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டையும் காமனாக எடுத்துக்கோங்க. க்யூவையும் காமனாக எடுத்துக்கோங்க. மிச்சம் என்ன இருக்கும்? 1/R1 மைனஸ் 1/R2 ப்ராக்கெட்டுக்குள்ள வரும் ரைட்டா. சரி ரைட் ஓகே. அது ஈக்குவேஷன் 1.35. சப்போஸ் ஒருவேளை இஃப் த பாயிண்ட் பி, இந்த பி ஆனது இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த டைபோல். இந்த பி வந்து இந்த பி என்ற புள்ளி இப்போதைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த பி ஃபார் அவே ஃப்ரம் த டைபோல். இந்த டைபோல்னு இரு துருவங்கள் அர்த்தம். ப்ளஸ் க்யூ அண்ட் மைனஸ் க்யூ, அதாவது இரு துருவங்கள் ரைட்டா. இதுலேருந்து மிக மிக தூரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கணுமே. சப்போஸ் ஒருவேளை இங்கே பாருங்கள், நான் ட்ராயிங்கே வரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரியா. இங்கே வாங்கலேன், இந்த இருக்கு இல்லையா, இந்த பி என்ற புள்ளி இந்த இடத்துல இருக்குது. இது இரு துருவங்கள். இந்த இரு துருவங்கள்லேருந்து இந்த பி என்ற புள்ளி மிக மிக ஃபார் அவே ஃப்ரம் திஸ் டூ டைபோல்ஸ்.
இந்த டைபோல் இரு துருவங்களிலிருந்து மிக மிக தூரத்தில் அமைந்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இருக்கப்பா, அப்போ மிக அதிகமான தூரத்தில் இருக்கிறது. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ஆர் அதிகமாக கூடிடும். ஏ என்னது? ஏ அப்படியே தான் இருக்குது, ரைட்டா? இந்த ஏன்றது இங்கே பாருங்கள், இந்த சென்டர் புள்ளிக்கு இதுக்கு நடுவில் ஒரு ஏ, இது அப்படியே தான் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ், ரைட்டா? இது 5 வச்சுக்கோங்க, இது 5, ரைட்டா? ஏன்றது 5. அப்போ ஓன்றது என்னது? தேர்ஸ் அ பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் பட்வீன் த 2 டைபோல்ஸ், ரைட்டா? 2 துருவங்களுக்கு நடுவில் உள்ள ஒரு புள்ளி தான் ஓ. அப்போது ஓக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ஏ, நெகட்டிவ் சார்ஜ் ஒரு ஏ. அப்போ 2A இது மாறலை, இது அப்படியே இருக்குது 5. இப்போ நான் புள்ளி இங்கே வச்சுருக்கேன். அப்போ இங்கே ஆர் எது சென்டர் புள்ளி தூரம் என்னது 10ன்னு வச்சுக்கிறோமே, 10 சென்டிமீட்டர் வச்சுக்கிறோம். இது 5 சென்டிமீட்டர், இது மாறலை. நான் என்ன பண்ணுறேன், இந்த பியை கொண்டு போய் இங்கே வச்சிடறேனப்பா. இது 40 சென்டிமீட்டர் வச்சுக்கோ. 5க்கு 10க்கு பதில் 40 ஆகிப்போச்சு. ரொம்ப மிக தூரத்தில் வைக்கிறேன். இதுதான் கண்டிஷன். வச்சா என்ன ஆகும் பார்ப்போமா? சரி வாங்க பார்ப்போம். சப்போஸ் ஒருவேளை இஃப் த பாயிண்ட் பி இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த டைபோல், இந்த டைபோல் இரு துருவங்களிலிருந்து மிக அதிகமான தூரத்தில் பி இருந்தால் என்ன நடக்கும்? சச் தேட்னா இவ்வாறாக நடக்கும். ஆர் இஸ் கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஏ. ஏன்றது என்னது? அதாவது 2Aனா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 டைபோல்ஸ், ரைட்டா? டிஸ்டன்ஸ் மீன்ஸ் டைபோல், 2 டைபோல் 2 துருவங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 2A. அப்போ மத்திய புள்ளியிலிருந்து ஒரு டைபோலுக்கு எவ்வளவு? ஏ. இன்னொரு டைபோலுக்கு எவ்வளவு? ஏ, ரைட்டா? இது ஒரு ஏ, அது ஒரு ஏ, 2A. 2 துருவங்கள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் இஸ் 2A. அப்போ ஆர் என்பது எது? அந்த மத்திய புள்ளியிலிருந்து அந்த பாயிண்ட் பிக்கு உள்ள தூரம், ரைட்டா? அப்போ இந்த தூரமானது ஆர் இஸ் கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஏ. அப்போ டபுள் கிரேட்டர் தென் போட்டிருக்கோம். மிக மிக அதிகமான தூரம் ஏ என்ற தூரத்தை விட. ஏ என்றது 5, ஆறுன்றது 40. இப்போ எவ்வளோ தூரத்தில் எப்படி இருந்தால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதை எழுதிக்கோங்க. டபுள் கிரேட்டர் தென் போடணும். ஆர் இஸ் கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஏன்னு போடணும். தென் ஈக்குவேஷன் 1.35. இந்த ஈக்குவேஷன் 1.35 என்னவாக இருக்கும்? ஈக்குவேஷன் 1.35 என்ன சொல்லுது? வி இன் வோல்ட். நல்லா பார்த்துங்க. அதாவது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது பொட்டென்ஷியல் தான் நம்ம பின்ற புள்ளியில் இந்த கணக்கே எதுக்கு வந்திருக்கு? இரு துருவங்கள் டைபோல், ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ரெண்டுமே எவ்வாறாக இருக்கிறது? ஈக்குவல் மேக்னிடியூட், சமமான அளவில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் சார்ஜஸ், இரண்டும் எதிர் சார்ஜ்களை கொண்டிருக்கிறது, மின்னூட்டத்தை கொண்டிருக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்து அந்த புள்ளியில் ஒரு பி என்ற ஒரு புள்ளியில் எவ்வாறான ஒரு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை கொடுக்கிறது? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு வி என்ற வேலைப்பாடு, வோல்ட், ரைட்டா? அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. வி ஈக்குவல் டு யூ பை கியூ. யூன்னு என்னது? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, மின்னழுத்த ஆற்றல், ரைட்டா? நல்ல நம்ம திரும்பி சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் 12th ஃபிசிக்ஸில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஐஐடியில் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஐஐடி எக்ஸாம் கேட்கும்போது ரொம்ப தெளிவாக கேட்பாங்க. நல்லா கவனமாக பார்த்துக்கணும். புரியாமல் படிக்கவே கூடாது. அப்போ நெக்ஸ்ட் சப்போஸ் இதில் இருக்குன்னு வச்சுக்கோமே. தென் ஈக்குவேஷன் 3.1.35 எப்படி ஆகும்னா கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர். இந்த 1.35 என்ற ஒரு சமன்பாடானது கேன் பி எக்ஸ்பிரஸ்னால் விவரமாக சொல்லப்படுகிறது. எது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரை வைத்து தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆர் தூரமாக இருக்குது. ஆர்னு என்னது? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் பி அண்ட் த ஓ. ஓன்றது ஓ இஸ் டினோட்டட் as a சென்டர் பாயிண்ட் ஆஃப் த டைபோல். இரு துருவங்களுக்கு நடுவில் உள்ள புள்ளிக்கு உள்ள தூரங்கள், அந்த புள்ளியிலிருந்து அந்த பீக்கு உள்ள தூரம் வைத்துத்தான் இந்த கோட்பாடே அமைக்கப்படுகிறது. சரியா? அப்போது எவ்வாறாக இருக்கிறது? பை த இங்கே வருங்க கொஷைன்லா. நம்ம ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ட்ரையாங்கிளில் சைன்லா கொஷைன்லான்னு பார்த்துங்க. அப்போ கொஷைன் விதிமுறை என்ன சொல்லுகிறது? இப்போ பாருங்கள், கொஷைன் விதிமுறை என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள். இப்போ இந்த படத்தில் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாருங்கள். கொஷைன்லா இந்த படத்திலிருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, இந்த படம் இருக்குது. இது ஒரு ட்ரையாங்கிள், ரைட்டா? இது ஒரு ட்ரையாங்கிள், ரைட்டா? முக்கோணம். இதில் கொஷைன் சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நான் இந்த தூரத்தை இந்த தூரம் R2
ரைட்டா. இது R1 என்ற தூரத்தோட அளவை நான் கவுண்ட் பண்ணணும். அப்படின்னு என்னது? அப்போ கொஷைன் விதிமுறையை நான் பயன்படுத்துகிறேன். அப்படின்னா R1 என்ற தூரமானது எவ்வாறாக விளக்கப்படுகிறது என்றால், நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்கள் இதில் என்ன போட்டிருக்கேன்? R1 தூரம் என்னது? இந்த பாருங்கள், R1 ஸ்கொயர். ரைட்டா. R1 ஸ்கொயர் சீக்கல் டு R ஸ்கொயர் என்னது? மத்திய புள்ளிக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர் என்னது? மத்திய புள்ளிக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இடைப்பட்ட உள்ள தூரம் மைனஸ் 2AR காஸ் தீட்டா. ஏன் என்னது? இந்த ஓ அண்டு பாசிட்டிவ் சார்ஜுக்கு தூரம், ஆர் என்னது? ஓலேருந்து அந்த புள்ளிக்குள்ள தூரம் மைனஸ் 2A காஸ் தீட்டா. இதுதான் கொஷைன்லா. எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் பாயிண்ட் பிக்கும் உள்ள இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிப்பதற்கு. சரியா? பார்த்துக்கோங்க. இந்த தூரத்தை அளப்பதற்கு, இந்த தூரத்துக்கு இந்த டிஸ்டன்ஸ் அளப்பதற்கு என்னது? இதனோட R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2A காஸ் தீட்டா. சரியா? இது கொஷைன்லாம். சரி, நெக்ஸ்ட்டு வாங்க. அடுத்த கணக்கு என்ன சொல்கிறேன்? அப்படி கண்டினியூட்டி தான். இப்போ R1 ஸ்கொயர் அப்படியே போட்டோம். R1 ஸ்கொயர் சீக்கல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். R ஸ்கொயர் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் O அண்டு P. அதேமாதிரி A ஸ்கொயர் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் O அண்டு B, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது மைனஸ் கொஷைன் சட்டம் என்ன சொல்லுது? மைனஸ் 2RA காஸ் தீட்டா. இப்போது இவன் என்ன பண்ணியிருக்கா? அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள். எப்பயுமே நம்ம கூலும்ஸ் லால டிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஆரை வந்து கீழே கொண்டு வர்றோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்னது? இப்போ கூலும்ஸ் லால என்ன சொல்லியிருக்கான்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 பை R ஸ்கொயர் இன்ட்டு R ஹேட். இதுதானே கூலும் லா என்ன சொல்லுகிறது? அந்த R ஸ்கொயர் அப்படின்னு என்னது? ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். R ஸ்கொயர் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். Q1 என்ற ஒரு சார்ஜ் இருக்கிறது, Q2 என்ற ஒரு சார்ஜ் இருக்குது. கூலும்ஸ் லா சிம்பிளி மனப்படமே பண்ண வேண்டாம். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு டப்புன்னு டெரிவேஷன் போட்டே போய்ட்டுருக்கலாம். என்ன அது கூலும்ஸ் லா? நான் எப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்? F ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 பை R ஸ்கொயர் இன்ட்டு R ஹேட். அப்போது Q1 என்ற ஒரு சார்ஜ், Q2 என்ற ஒரு சார்ஜ், ரைட்டா, டிவைடட் பை R ஸ்கொயர். R ஸ்கொயர் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் Q1 அண்ட் Q2, ரைட்டா. இப்போ இது என்னது? R2 வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கீழே இருக்கு இல்லையா? யாருக்கு? ஃபோர்ஸுக்கு. ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? இங்கேயும் ஆரை ரிவர்ஸில் கீழே கொண்டு வர்றான். மேலே உள்ள ஆரை கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறான். கன்வீனியன்ட்டுக்காண்டி, ஃபார் த ஈக்குவேஷன் கன்வீனியன்ட், அதுக்காண்டி அந்த ஆரை கீழே கொண்டு வர்றான். பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது? R ஸ்கொயர் சீக்கல் டு R1 ஸ்கொயர். நல்லா இல்லை? R1 ஸ்கொயர் என்னது? அதாவது B to A உள்ள டிஸ்டன்ஸ், B to Pயில் உள்ள டிஸ்டன்ஸ், ரைட்டா. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் டு பாயிண்ட் Pக்கு உள்ள தூரம். இது ஏன்னா இப்போ நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் தானே எடுக்க போகிறோம். அடுத்து நெகட்டிவ் சார்ஜ். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதனால தான் பாசிட்டிவ் சார்ஜில் Q+Qலேருந்து அந்த பாயிண்ட் Pக்குள்ள தூரத்தை நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு தான் கொஷைன் லா விதி பிரகாரம் பிறகு நெகட்டிவ் சார்ஜ் எடுக்கணும். நெகட்டிவ் சார்ஜ் இந்த மைனஸ் Q இருக்கு இல்லையா? R2 ஸ்கொயர் எடுக்கணும். எடுத்துகிட்டு இரண்டையும் கூட்டணும். இன்னும் R1 ஸ்கொயர் தான் எடுக்க போகிறோம். R1 ஸ்கொயர் சீக்கல் டு, அதாவது R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா. இது கொஷைன் ரூல்ஸ், ரைட்டா. இப்போ நான் ஏன் இந்த ஆரை வந்து கீழே கொண்டு வரேன்னு சொன்னால், அது கூலும்ஸ் லா. ஆறு வந்து இன்வெர்ஸில் இருந்தால் கீழே கொண்டு வர போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது R ஸ்கொயர், அதாவது நல்லா பாருங்கள், R1 ஸ்கொயர் சீக்கல் டு, இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்? காமன் எடுக்கிறேன். எதுக்கு காமன் எடுக்கிறேன் பாருங்கள். R ஸ்கொயரை காமனாக எடுக்கணும். அப்போ R ஸ்கொயரை காமனாக எடுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணோம்? இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். R ஸ்கொயரை வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? இதில் என்ன இருக்குது? R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா இருக்குது. இதில் நான் வந்து R ஸ்கொயரை காமனாக எடுக்கணும். எடுத்து என்ன பண்ணணும்? அப்போ ஒரு R ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டுன்னா, அப்போ நல்லா பாருங்கள், இப்படி எழுதலாமா? அதுக்கு பதிலாக R ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு இது 1ன்னு போட்டால் என்ன ஆகும்? R ஸ்கொயர் இன்ட்டு 1 R ஸ்கொயர் வந்துடுச்சா? R ஸ்கொயர் இன்ட்டு 1 R ஸ்கொயர் வந்துடுச்சா? இப்போ R ஸ்கொயர்
இன்ட்டு ஏ ஸ்கொயர். இங்கே பாருங்கள் எப்படி பெருக்கி பாருங்கள், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் அடி விட்டு போயிருமா பாருங்கள், நான் சிங்கிள் சொல்கிறேன். இதையே ஆர் ஸ்கொயர் காமன் எடுக்கணும்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது சொல்கிறேங்க, ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 ஆர் ஸ்கொயர் வந்துருச்சா, சரி இது முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது பாருங்கள், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அப்போ இது ஆர் ஸ்கொயர் அடி விட்டு போச்சா, முடிஞ்சு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் ரைட்டா. இந்த ஏ ஸ்கொயர் வந்துருச்சா, சரி. அப்போ இதுதான் காமன் இருக்குதுன்னு அர்த்தம். மூணாவது என்னது, இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே பாருங்க, ஆர் ஸ்கொயர் பெருக்குங்க, இந்த பாருங்க ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2a, ஆர் ஸ்கொயர் 2a காஸ் தீட்டா ரைட்டா பை ஆர். அப்போ இந்த ஆர் ஸ்கொயருக்கு கீழே ஆர் இருக்குது, இந்த ஆறு அடி விட்டு போச்சா, ஆர் ஸ்கொயர் அடி மீது ஆர் இருக்குமா. அப்போ இந்த பாருங்கள் சேம் ஆர் 2a, இந்த பாருங்கள் இங்கே வந்து இங்கே ஆர் ஸ்கொயர் ரைட்டா, இங்கே கீழே வந்து என்னது ஆர் ஸ்கொயர். அப்போ இங்கே கீழே அடி விட்டு போச்சு, ஆர் அடி விட்டு போச்சுன்னா இங்கே பாருங்க அது வந்துருச்சா 2ar காஸ் தீட்டா, 2ar காஸ் தீட்டா இருக்கா. அதனால் காமன் எடுத்துக்கணும் ரைட்டா. காமன் எடுக்க தெரியலன்னு பார்த்துக்கோங்க, இப்படி எழுதிக்கோங்க. ஆர் ஸ்கொயர் நான் காமன் எடுத்து ரெண்டு ஒன்று தான், இப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி ரைட்டா. இதுலேருந்து பார்த்தா இது கிடைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் காமன் எடுத்து என்ன ஆகும், ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2ar காஸ் தீட்டா. இப்போது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏன்னு என்னது, அப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னு சொல்கிறேங்க இல்லைங்களேன், ஏ வந்து ஏ விட ஆர் அதிகம். இப்போ உதாரணத்துக்கு ஏ 5ன்றேன், அப்போ ஆர் என்னது அதை விட அதிகம் தானே, 5க்கு மேலே தானே இருக்கும். இப்போ ஆறுன்னு வச்சுக்கிறோமே, 5க்கு மேலே தானே இருக்கணும், ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ தானே. இப்போ ஏ வந்து 5ன்னு வச்சுக்கிறேனே, அப்போ 5க்கு மேலே தான் ஆறு இருக்குது, கண்டிஷனர் தானே. ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ, ரொம்ப அதிகமான தூரத்தில் இருக்குது. அப்போ ஆறு இது என்னவாக இருக்கும், 0 பாயிண்டில் தானே இருக்கும். வகுவிடுமா, வகுவிடாது. அப்போ ஒரு சைவர் சேர்க்கணும். ஒரு 4500 அப்போ 7.7 வரும். அந்த 0.7 நெக்லிஜிபிள், இதில் ஒன்று கூட கிடையாது. அதனால் அந்த வேலையை நம்ம எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஆறு வந்து அதிகமான தூரத்தில் இருந்திருந்தால் ஏ விட அந்த வேலையை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம், 1க்கு கீழே தான் வரும் ரைட்டா. 5/5னாலே 1 தானே, ஆறு வந்து 5க்கு மேலே தானே. 7 8 10 இருந்தால் என்னது 0.1/2 அதெல்லாம் நாட் கவுண்டபிள் ரைட்டா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ அதனால் நம்ம அந்த ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இது தேவையில்லை. ஏன்னா ஏ பை ஆர் இஸ் எதுக்கு தேவையில்லைன்னா ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ ரைட்டா. அப்போ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் நெக்லிஜிபிள் வேல்யூ. எப்படி நம்ம ஒரு ஆட்டத்தில் வந்து எலக்ட்ரானோட மாஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறது இல்லையோ, ஏன் எலக்ட்ரானோட மாஸ் நம்ம எடுக்கிறது இல்லை ஆட்டத்தில்னா, எலக்ட்ரான் மாஸ் இருக்குது, எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கிறது, பட் நெக்லிஜிபிள், அந்த எடை நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம தூக்கி கீழே போட்டுறோம். சரி, அதை மாதிரி தான் இது. அப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ மீதி அது அப்படியே இருக்கும். என்னது இது எப்படி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இந்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்புக்கு வரும் ரைட்டா. அப்போ சின்ஸ் ஆகவே த பாயிண்ட் பி இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த டைபோல். இங்கே வந்து ஏனென்றால் அந்த பி என்ற புள்ளி ஃபார் அவே மிக தூரத்தில் இருக்கிறது டைபோலிருந்து. டைபோல் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் த டைபோல். இரு துருவங்களிலிருந்து பி என்ற புள்ளி மிக தூரத்தில் இருந்தால் என்ன செய்யணும், ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரை நம்ம வெளியே எடுத்துக்கலாம், தேவையில்லை, நெக்லிஜிபிள் ரைட்டா. அப்போது என்னது தென் அது என்னது தென் ஆர் இஸ் கிரேட். அப்படி மிக தூரத்தில் இருந்தால் என்னவாக இருக்கும், ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ. அப்போ அது முடிவில் என்ன ஆகும், ஆஸ் எ ரிசல்ட் அதன் முடிவில் த டேம் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்டு, ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்டு வேல்யூ, டேம்னா அதோட மதிப்பு ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா ஆர் ஸ்கொயர் அதிகமாக இருக்கிறது, அது 1க்கு கீழே வந்துடுது மதிப்பு. அப்போ அது எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் வெரி ஸ்மால், மிகவும் சிறிதாக இருக்கிறது. அண்டு கேன் பி நெக்லெக்டட்னா அதை தவிர்த்து கொள்ள முடியும், அதை வந்து வேண்டாம் என்று சொல்லலாம். நெக்லெக்டட்னா வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். அந்த ஈக்குவேஷனுக்கு அந்த மதிப்பு தேவையில்லை ரைட்டா. அப்போ தேர் ஃபோர் ஆகவே அதை மட்டும் வெளியே போட்டு மீதி என்ன இருக்கும், R1 ஸ்கொயர் சிக்கல்ட்டு, அதாவது ஆர் ஸ்கொயர் 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா பை அதை இதை மட்டும் வெளியே எடுத்துடுறான் ரைட்டா. ஏ ஸ்கொயர் பை ஆரை நெக்லெக்டட் தேவையில்லை, அதனால் 2a காஸ் தீட்டா பை ஆர் ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் வாங்க, அல்லது இப்படி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா R1 ஸ்கொயர் தானே இது, நல்லா கவனிங்க, R1 ஸ்கொயர் தான் இது. அப்போது ஆர்ன்னு என்னது, ஸ்கொயர் ரூட்
இதனோட ஸ்கொயர் ரூட் தான் நம்ம எடுக்கணும். ஆர் ஸ்கொயர் தான் இது. அப்போ ஆர் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். அப்போ இப்போ ஆரை தான் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டில் ஆர் கேட்டிருக்கான். ஆர்னு இது என்னது R1 ஸ்கொயர் ரைட்டா. இதனால் இது R1 ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது இது என்னது ஆர் ஸ்கொயர்னு போட்டிருக்கான்ல, அந்த ஆர் ஸ்கொயரில் ஒரு ஸ்கொயர் எடுத்தாச்சு, வெறும் ஆரை தான் போட்டிருக்கான் ரைட்டா. அப்போ ஏன்னா இது ஆர் ஸ்கொயர் தான் அந்த இது R1 ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர்னா R1 ஸ்கொயர்னா வெறும் R1னா 6. அப்போ இதுக்கு என்னது நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 6 போட்டோம், சரியா போட்டான். அப்போ இது என்ன 1 - 2a cos θ by r. இது எப்படி போடுவேன் அப்படின்னா 1/2 ரூட் தானே. இப்போ ரூட் ஆஃப் என்னது 1 - 2a r cos θ அப்படின்னு என்னது ரூட்டான்னு போட்டோம். அப்போ என்னது மேலே பவரில் 1/2 பாதி தானே. அப்போ 1/2 போட்டாச்சு ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ என்னெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த போட்டானா 1/2 வந்துருச்சா. இப்போது நம்ம R1 equal to R into 1 - 2a r cos θ to the power 1/2. ஏன் 1/2 போட்டான் அப்படின்னா அது ரூட்டுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ ரூட் எடுக்கணும்னா 1/2 தானே போடணும். அது ஸ்கொயர் இருந்ததுன்னா நம்ம ஸ்கொயர் எடுத்துகிட்டு 1 போட்டுடலாம். இப்போ ஆர் ஸ்கொயர் இருந்தது ஆர்னு போட்டோம். வெறும் இது மட்டும் இருந்ததுன்னு 1/2 தான், அது பாதி தான் ரைட்டா. அப்போ 1/2 ரூட் 1/2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ரைட்டா. 1/2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 சரியா. அப்போ இது போட்டோம். இப்போது நம்ம இந்த ஆரை வந்து நம்ம இந்த என்ன பண்ணோம் பேஸில் கொண்டு வரணும். எல்லாத்தையும் 1/R1 1/Rன்னு கொண்டு வரணும். ஏன்னு சொன்னால் நம்ம ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்குன்னா இது வந்து ஆர் கூலும்ஸ் லாவில் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுது 1/4πε0 Q1 Q2 by R ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஹெட்னு சொல்லியிருக்கு ரைட்டா. அதனால் இது நம்ம இதே தான் டிவைடில் கொண்டு வந்துடணும். அப்படின்னு என்ன இங்கே இதை நம்ம டிவைடில் கொண்டு வரோம். இங்கே பாருங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கான் பாருங்கள். இதையும் 1/2 ஆக்கிட்டான். 1/R1 இங்கே பாருங்கள், இந்த இருக்குல்ல R1ன்றது 1/R1. அப்போ இதையும் 1/R1ல் கொண்டு வரணும்ல. இங்கே பாருங்கள், இது அப்படியே மேலே இருக்கிறது. இது வந்து 1/R1 கொண்டு வந்துடுறேன். அப்போ இதையும் நான் அப்படி தானே கொண்டு வரணும். இஸ் ஈக்குவல் டு 1/, இது அப்படியே கொண்டு வரணும். ஆர் பிராக்கெட்டுக்குள்ளே 1 - 2a r cos θ கொண்டு வரணும் ரைட்டா. புரியுதா. அப்போது இந்த இது இப்படி இன்றைக்கி நான் திரும்பி கொண்டு வர பாருங்கள். இதை நம்ம இங்கே பாருங்க, இதை நான் முதல்ல 1/R1 கொண்டு வந்துட்டோன்னா லெஃப்ட்டில் உள்ளது இஸ் ஈக்குவல் டு இது என்னது இதை கொண்டு வரணும் அடுத்ததில். அப்போ என்ன ஆகும் 1/R வந்துச்சு இருந்தது. அப்போ இது என்னவாகும் அந்த பிராக்கெட்டுக்குள்ளது இன்ட்டு 1 பிராக்கெட்டுக்குள்ளேருந்து 1 - 2a r cos θ சரியா. இப்போ இது 1/R அப்படி இருந்தது. இந்த 1 - 2a cos θன்றது கீழே இருக்குது. இது அப்படி மேலே போச்சு என்ன ஆகும் மைனஸ் ஆயிரும் ரைட்டா. இங்கே பாருங்க, இது அப்படி கீழே தானே இருக்குது, அது அப்படி மேலே போயிடுச்சு. இது கீழே இருக்குது 1/, தானே இருக்குது. அப்போ மேலே ஒன்று என்ன ஆகும் -1/2 ஆயிரும். இப்போ +1/2 இருக்கா, அப்போ -1/2 ஆயிரும் சரியா. இந்த -1/2 மேலே வந்துருச்சா, -1/2 1/R1 ஈக்குவல் டு 1/R. அந்த ஆரை கீழே கொண்டு வந்துட்டோம். இதை கீழே கொண்டு வரும்போது 1/1 - 2/R cos θ த ஹோல் பவர் 1/2 வந்து கீழே இருக்குது. அது மேலே போனால் அது பவர் என்னாகும் மைனஸ் ஆயிரும், -1/2 ரைட்டா. இப்போ பாருங்கள், சின்ஸ் இங்கே a/r எப்பயுமே a/r வந்து 1 விட கம்மி தானே. ஏன்னா ஏன் 1 விட கம்மி, r is greater than aன்னு வரும்போது அப்போது a/r என்னவாக இருக்கும் <1 தானே. நல்லா திரும்பி சொல்கிறேன். இப்போது a 5, அப்போது r வந்து 6. ஏன்னா r is always greater than a சொல்லியிருக்காங்களே, ஆருக்கு மேலே தான் இருக்கும். அப்போ இது வந்து என்னது <1 தானே. அப்போ இது நம்ம எடுக்க வேண்டிய தேவையில்லை, a/r நம்ம எடுக்க வேண்டிய தேவையில்லை சரியா. அதனால் இந்த ஈக்குவேஷனில் 2a/r cos θ இருக்குல்ல, a/r கேன்சல் பண்ணிட்டு 2 cos θ வந்துடும் ரைட்டா. நல்லா பாருங்கள், a/r is <1. a/r வந்து 1 விட கம்மியாக இருக்கனால we can use binomial theorem and retain the terms up to first order. இதனால் நம்ம என்ன பண்ணலாம், பைனாமியல் தியரத்தை பயன்படுத்தி நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம் பண்ணுறோம்.
we can use இந்த மாதிரி இங்கே வர சின்ஸ் ஏனென்றால் a/r வந்து எதை விட கம்மியாக இருக்கிறது ஏற்கனவே r இஸ் கிரேட்டர் தென் a அண்ட் ஏன்னு போட்டோம். அப்போ எப்போயுமே லெஸ் தென் 1 தானே, a/r வந்து லெஸ் தென் 1. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், we can use எதை யூஸ் பண்ண போகிறோம், பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி அண்ட் ரீடைன் த டேர்ம்ஸ் அப் இன் ஃபஸ்ட் ஆர்டர். ஃபஸ்ட்னா முதல் வரிசை பிரகாரம் நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ முதல் வரிசைன்னு என்னது, பைனாமியல் ஆர்டர் என்ன சொல்லுது, வாட் இஸ் த பைனாமியல் ஆர்டர் அப்படின்னா நல்லா பாருங்கள். பைனாமியல் ஆர்டர்ந்து ஒன்றுமே கிடையாது. உதாரணத்துக்கு 1 + x ரைட்டா த ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு இப்படி இருந்தால் பைனாமியல் ஆர்டரில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது எப்படி நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + x ப்ராக்கெட் க்ளோஸ் டு த பவர் n, இதை நான் எப்படி எழுதணும் அப்படின்னா 1 + nx இதுதான் பைனாமியல் எக்ஸ்பிரஷன் ரைட்டா. இதை நம்ம அப்படி எழுதிக்க இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கலாம். பாருங்க 1 + x டு த பவர் n, இது எப்படி நம்ம பைனாமியல் எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி சேம் இதே 1 + x டு த பவர் n இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். 1 இந்த 1க்கு பதிலாக 1 போட்டுற போகிறோம், இந்த ப்ளஸ் அதுக்கு போட்டுற போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இந்த எண்ணை கொண்டு முன்னாடி சேர்த்துட போகிறோம், n × x. அதைத்தான் இந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கோம், வேணால் பாருங்கள். பைனாமியல் எக்ஸ்பிரஸ் பிரகாரம் ஃபஸ்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கீங்க பாருங்கள். அதே லெஃப்ட் சைடில் 1/r1 சீக்கிரம் டு லெஃப்ட்டில் போட்டானா அதே மாதிரி இது இந்த மாதிரி இந்த இங்கே பாருங்கள் 1 + x டு த பவர் n இஸ் ஈக்குவல் டு 1 + nx தானே. இங்கே எது இந்த மாடல் 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, இதானே இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே, வேறு எதாவது இருக்கா, இல்லை. அப்போ 1ன்ற இடத்துல என்ன இருக்குது நல்லா பாருங்கள். 1ன்ற இடத்துல இங்கே பாருங்கள் 1 + x டு த பவர் n ஈக்குவல் டு 1 + nx ரைட்டா. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குன்னது இந்த இதானே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, இதானே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது 1 - 2ar cos θ. இப்போ 1ன்ற இடத்துல 1 இருக்குது, இந்த 1ன்ற இடத்துல இந்த 1 இருக்குது இங்கே. அப்போது இந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன இருக்குது, -2ar cos θ இருக்குது. அப்போ nன்ற இடத்துல என்ன இருக்குது, -1/2 இருக்குது. அப்போ இதே எழுதிக்கோங்க. இதை என்ன எழுதணும் 1, இதை என்ன எப்படி பண்ணால் 1. அப்போது நீங்கள் பாருங்கள் 1 ப்ளஸ் போட்டிருக்கானா ப்ளஸ்ஸு என்ன போட்டிருக்கான் +x, எக்ஸ்னது இந்த மைனஸ் ரைட்டா, ப்ளஸ் எக்ஸ்னா எக்ஸ் என்னது nx ரைட்டா, ப்ளஸ் nx என்னது இந்த 1/2 ப்ளஸ்ஸு 1/2 nx தானே. என்னன்றது என்னது நல்லா பார்த்துக்கோங்க, 1க்கு 1 போட்டுட்டேன் ப்ளஸ்ஸு. அப்போ nx என்னன்றது 1/2 என்னது -1/2 ரைட்டா, ப்ளஸ் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே -1/2 என்னது. அப்போ nx என்னது -2ar cos θ சரியா. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ப்ளஸ் × மைனஸ் ப்ளஸ் வந்துருச்சா, சரியாயிடுச்சா. பார்த்துங்க -1/2 ரைட்டா, -1/2 இன்ட்டு ஒரு மைனஸ் என்னாச்சு -1 ப்ளஸ். அப்போ ப்ளஸ் ரைட்டா, அதாவது ப்ளஸ்ஸு ப்ளஸ் என்னது அதை என்ன பண்ணிட்டான் +a/rன்னு போட்டான், a/r cos θ வந்துருச்சா. இல்லை நான் திருப்பி நான் போட்டே காமிச்சிடணுமா, நான் போட்டே காமிச்சிடுறேன் இருங்க. அதாவது 1 + x டு த பவர் n இஸ் ஈக்குவல் டு 1 + nx இதுதான் ஃபார்முலா பைனாமியல் எக்ஸ்பிரஸ் ரைட்டா. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது 1ன்ற இடத்துல என்ன இருக்குது 1 நான் போட்டுறேன். அப்போ என்னது n, அதாவதுக்கு ப்ளஸ் போட்டுறேன், ப்ளஸ் போட்டு nன்ற இடத்துல என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/2 இருக்கிறது. அப்போ n போட்டேன். அப்போ nxன்ற இடத்துல என்ன இருக்குது இந்த இருக்குது, எக்ஸ்ன்ற இடத்துல என்ன இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2a/r cos θ இருக்கா. அப்போ இந்த 2 ப்ராக்கெட் உள்ளது மொதல் பெருக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 1/2 2a cos θ ரைட்டா. 1/2 இந்த 2a இங்கே இருக்குது, 1/2 இங்கே வந்துடுதா. அப்போ 2r cos θ வந்துடுது ரைட்டா, 2r cos θ. அப்போது இங்கே 1 - 2r cos θ வந்துடுதா. அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்போ a/r 2r cos θ
1/2. அப்போ ஏன்னா இந்த டூ அடிவிட்டு போயிருதா, இங்கே பாருங்க, இதில் 1/2 வருதா, 1/2 வந்துடுதுல்ல, இந்த இறக்குதில்ல. அப்போ இந்த டூ அடிவிட்டு போயிரும் இல்லையா, அடிவிட்டு போனது போக மீதி என்ன இருக்கும், A/R cos θ இருக்கும், ப்ளஸ் A/R cos θ இருக்குது. நீங்கள் போட்டு பாருங்கள், கரெக்டாக கிடைக்கும் அந்த ஃபார்முலா போட்டு, ரைட்டா. அப்போ சிமிலர்லி அப்ளையிங் த கொசைன் லா இது நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு, ரைட்டா. இது அதாவது R1 என்னது, அதாவது பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து P என்ற புள்ளிக்கு எவ்வளவு பொட்டென்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கிடைக்கிறதுன்றது இதுதான். இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மைனஸ் சார்ஜிலேருந்து P என்ற புள்ளிக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், 1/R1 = 1/R 1 + A/R cos θ. இது எப்படி வந்தது cos θன்னு தெரியுது இல்லையா. நான் திரும்பி கூட போட்டு காமிக்க, உங்களுக்கு புரியலன்னா இங்கே பாருங்கள், 1 + x தானே to the power n, 1 + nx இதுதானே. இங்கே பாருங்கள், இதில் இந்த 1 ப்ளஸ் இது இடத்துல இருக்கா, 1 இடத்துல என்ன 1, சரியா. அப்போ நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸு என்னது, இந்த மைனஸ் இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கணும். இது ஏன்னா தனித்தனியாக இருக்குது. 1/2 எண்ணுக்கு பதில் என்ன இருக்குது, 1/2 இருக்குது. அப்போது எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, -2AR இருக்குது. அப்போது இதையும் ஒரு ப்ராக்கெட்டில் -2AR cos θ, சரியா. இப்போ இது நீ பெருக்குன்னு என்ன ஆகும், இந்த வருங்க -1/2 இன்ட்டு இது பெருக்குன்னு என்ன ஆகும், இந்த ரெண்டு அடிவிட்டு போயிருமா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போது ப்ளஸ் A/R, A/R, சரியா. A/R இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், அப்போ அதை தான் போட்டிருக்கோம், ப்ளஸ் A/R. முடியுதா, நீங்களே செஞ்சுக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு குழம்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம இப்போ ஒன்று முடிச்சிட்டோம். அப்போ இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த படத்தில் இந்த P என்ற புள்ளியில் இது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவு பொட்டன்ஷியல் இதை கொடுக்குதுன்னு அது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா இதோட. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணுமே, இந்த மைனஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த தூரத்தை தான் நம்ம பார்க்கணும், R2 தான் நம்ம பார்க்கணும், சரியா. பார்த்து பிறகு அதுக்கு ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கு ரெண்டையும் கூட்டணும். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், சிமிலர்லி இதே சேம் தான், அப்ளையிங் த கொசைன் லா ஃபார் ட்ரையாங்கிள் AOP தானே. AOPக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணோம், இதுக்கு பார்த்தோம், இந்த ட்ரையாங்கிளுக்கு, ரைட்டா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சார்ஜுக்கு பார்க்குறனால இந்த இது பார்க்கணும், ரைட்டா. AOPக்கு பார்க்கணும். எவ்வளவு, θ 180 - θ, ரைட்டா. அப்போ இதே மாதிரி பார்க்கும்போது அது சேம் தான். சிமிலர்லி எங்கே போட்டிருக்கோம், சிமிலர்லி அப்ளையிங் த கொசைன் லா ஆஃப் த ட்ரையாங்கிள் AOP. அதில் பார்த்தா என்ன வரும், R1² தான் நம்ம பார்க்க போகிறோம். R1² = R² + A² - 2RA. அது தீட்டாக்கு பதில் அங்கே தீட்டா போட்டோம், இங்கே என்னது 180 - θ. ஏன்னா இதனோட ஆங்கிள் AOPயோட ஆங்கிள் எவ்வளோ, 180 - θ, சரியா. அப்போ நெக்ஸ்ட்டு இது என்னது, cos 180 - θ = cos θ, ரைட்டா. cos 180 - θ = cos θ அப்படின்னு வரும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மைனஸ் cos θ கிடைக்கும். என்ன கிடைக்கும், cos 180 - cos θன்றது அப்படியே நிற்கும். cos 180 - θ = -cos θ. அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, -2AR cos 1θ இருக்குது. அப்போ இங்கே ஒரு மைனஸ், அங்கே ஒரு மைனஸ், ப்ளஸ் ஆயிரும். அப்போ +2A cos θ ஆயிரும், சரியா. அப்போ என்ன போட்டிருக்கான் பாருங்கள், என்னது, அதாவது R2² = R² + A² + 2RA cos θ, சரியா. அப்போது நெக்லெக்டிங் A²/R², ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இஃப் R is greater than A and A விட அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், A²/R² வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே சொன்னோம்ல, அதை தான் இங்கேயும் போட்டிருக்கான், ரைட்டா. சேம் அதில் பண்ண மாதிரி இதுலேயும் வரும், சேம் தான். அப்போ A²/R² நம்ம வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் அப்படின்றான். அப்போ இதே ஃபார்முலாவை இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு வரும், அவன் எழுத வந்துட்டான். இந்த இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டெப்பு வரும். என்ன ஸ்டெப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A²/R² இந்த இடத்துல வரல இல்லை, அவன் போட்டு காமி என்ன வேணும், ஆரை வந்து R² நம்ம காமனாக எடுக்கணும். அதை எடுத்தோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் காமனாக எடுக்கணும். R² காமனாக எடுத்தால் என்னது, 1 + A²
இங்கே பாருங்கள், அதில் எடுத்து அந்த ஸ்டெப்பை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. அங்கே என்ன எடுத்தோம்? இப்போ இது என்னது? R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னவா வந்துச்சு? அதாவது ஆர் ஸ்கொயர் பிராக்கெட்டில் 1 ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் தானே வந்துச்சு, ப்ளஸ்ஸு 2 RA காஸ் தீட்டா இதானே வந்துச்சு. அப்போ இது தான் இங்கே முதல்ல எழுதி ஞாபகம் இருக்கா? இதே ஸ்டெப்பு தான். இங்கே வாங்க, காமன் எடுத்திருந்தோம் இல்லையா? இந்த பாருங்கள், காமன் எடுத்திருந்தோம் இல்லையா? இந்த இருக்கு பாருங்கள், இதே காமன் ஸ்டெப்பு தான். இங்கே என்னது மைனஸ் சைன் வந்திருக்கு, அங்கே ப்ளஸ் சைன். இதே ஸ்டெப்பை நடுவில் சேர்த்துக்கோங்க. அங்கே இங்கே R1 ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க, R2 ஸ்கொயர் சீக்கிரட்டு அதாவது ஆர் ஸ்கொயர் அது பிராக்கெட்டில் 1. ஆனால் R2 நம்ம காமன் எடுக்கணும். அதுக்கடுத்து இதை ரிஜெக்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? இதை நெக்லெக்ட் பண்ணிக்கணும். அவன் நெக்லெக்ட் பண்ணியே போட்டான். அந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை சேர்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு புரியாது. இங்கே மைனஸ் சைன், அங்கே ப்ளஸ் சைன். சரியா? அதுக்கடுத்து இந்த ஸ்டெப் வந்துடுது. எந்த ஸ்டெப் வந்துடுது? பை அப்ளைங் த கொசைன் லா ஆஃப் ட்ரையாங்கிள். இது வந்துருச்சா? 2 தீட்டா சைக்கிள். ஓகே வந்துருச்சு. ஏ ஸ்கொயர் நம்ம அதுக்கடுத்து இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ளது அந்த ஸ்டெப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து அந்த ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு வந்துடும். சரியா? இப்போது இந்த ஸ்டெப்பு அதே மாதிரி தான் ரிவர்ஸ் தான் எடுக்கணும். ஏன் ரிவர்ஸ் எடுக்கணும்? நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து கீழே பேஸில் தான் வச்சுருப்போம். அதனால் இதுக்கு ரிவர்ஸ் எடுக்கும்போது எப்படி வரும்? இது என்ன பண்ணால் ஆர் ஸ்கொயர் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கான்? R2 ஸ்கொயரை வந்து ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டான். ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் என்னது? R ஆகும். இது என்ன ஆகும்? 1/2 ஆகும். 1/2 ஆன உடனே எகைன் ரிவர்ஸ் எடுக்கணும். ஏன் ரிவர்ஸ் எடுக்கணும்னா 1/R2 தான் போகணும். அங்கே போட்டோம்ல அதே ப்ரொசீஜர் தான். 1/R2 போட்டேன்னா எகைன் இதுலேயும், ஏன்னா கூலும்ஸ் லாவில் வந்து என்ன சொல்லுது? கூலும்ஸ் லா வந்து இதே தான் சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ நம்ம முதல்ல செஞ்ச ஃபார்முலா தான் அப்படியே இதில் ரிவர்ஸ் போடும்போது இங்கே என்ன வந்து -1/2 வந்துடும். சரியா? இங்கே வருங்க 1/R2 போட்டு 1/R பிராக்கெட்டுக்குள்ளே 1 மைனஸ் இது இங்கே போட்டானா ப்ளஸ் மைனஸ்க்கு போட்டானா போட்டு இந்த 1/R 1 மைனஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர். சரியா? இது யூஸிங் பைனாமியல் தேர்தலை போட்டான். இது இன்னும் இந்த ஸ்டெப்பை அவன் கொண்டு வரவே இல்லை. இங்கே பாருங்க, இது என்ன பண்ணியிருக்கான்? ப்ளஸ் 1 நிப்பாட்டிக்கிட்டான். அதுக்கு இன்னொரு ஸ்டெப்பு ஒன்று இருக்குது. ஏற்கனவே நம்ம அங்கே மைனஸ் போட்டோம் இல்லையா? இங்கே பாருங்க, இதுக்கு இன்னொரு ஸ்டெப்பு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே. இப்போ R2 ஸ்கொயர் R2 வந்து இருக்கு இல்லையா? R2 சீக்கல் டு R பிராக்கெட்டில் 1 ப்ளஸ் 2A காஸ் தீட்டா பை ஆர் 1/2. அப்போ இதை என்ன பண்ண? ரிவர்ஸ் எடுக்கணும். ரிவர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/R என்னது? இது ரிவர்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா 1/Rன்னு போட்டு இதில் மைனஸ் வரும். இது 1/R, இது 1/R2 இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? 1 ப்ளஸ் 2A காஸ் தீட்டா ஆர் டு த பவர் 1 மைனஸ் 2 -1/2 போடணும். -1/2 போட்டதுக்கப்புறமாத்தேன் உனக்கு இந்த இது வரும். எந்த இது வரும்? இந்த 1 மைனஸ் ஏ பை காஸ் தீட்டா பை ஆர் வரும். இல்லைன்னா இது வராது. ரைட்டா? இங்கே மேலே மைனஸ் போட்டுக்கணும். -1/2 போட்டு எகெயின் என்ன பண்ணால் பைனாமியல் தேர்தலை யூஸ் பண்ணணும். பைனாமியல் தேர்தலை எப்படி யூஸ் பண்ணுவேன்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1 ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் n சீக்வல் டு 1 ப்ளஸ் nx. ரைட்டா? இந்த அதே சேம் ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/R 1 மைனஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் கிடைக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு. அப்போது இப்போ பாருங்கள், இது கிடச்சிடுச்சா? இங்கே என்ன கிடச்சிச்சு? இங்கே ப்ளஸ் கிடச்சிடுச்சு. ரைட்டா? இதே மாதிரி இதே ஸ்டெப்பை அங்கேயும் கொண்டு வந்துருக்கு. இதே ஸ்டெப்பை அங்கே போடுங்க. அவன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டான் செகண்ட் இதில். இதே ஸ்டெப்பை கொண்டு வந்து போட்டு இது மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 1/R1 அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் சார்ஜ் டு பாயிண்ட் P. ரைட்டா? அப்போ 1/R பிராக்கெட்டுக்குள்ள 1 ப்ளஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டா. இதே இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் நெகட்டிவ் சார்ஜ் டு P அப்படின்னு என்னது? அது என்னது? 1/R2 ஈக்குவல் டு 1/R 1 மைனஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டா. சரியா? இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் அந்த ஸ்டெப்பில் உள்ளதே எழுதிக்கோங்க அப்படியும். அப்போ சப்ஸ்டியூட்டிங்
ஈக்குவேஷன் 1.37 அண்ட் 1.34 இது 37. அதேமாதிரி 36 அங்கே இருக்குல்ல, இந்த ரெண்டையும் நீ எங்கே போய் பொருத்தணும்? 1.35 போய் பொருத்தணும். ஏன் பொருத்தணும் 1.35ல்? இங்கே பாருங்கள், 1/r 1/r1 1/r2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அந்த 1.35 ஈக்குவேஷனில் போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வாங்க, 1.35 ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, இதுதான் 1.35 ஈக்குவேஷன். இந்த 1/r1 கண்டுபிடிச்சோம். அப்படின்னு என்னது? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பி என்ற புள்ளியில் எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை ஏற்படுத்துகிறதுன்றது. அதேமாதிரி இது என்னது? R2 1/r2ன்றது அதனோட தூரம். சரியா? இது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இதில் வந்து நீங்கள் இது 1/r1 1/r2, அதாவது அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சது இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி அந்த விடையை எடுத்துகிட்டு வரணும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க இந்த வேல்யூ, ரைட்டா? இந்த அதே இது V = 1/4πε0. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணல ஆட்டோமேட்டிக் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போ. என்ன கொடுத்துருக்கீங்க? அதாவது முதல் இதுக்கு 1/r ப்ராக்கெட்டுக்குள்ள 1 + a cos θ/r முதல் இதில். அடுத்தது என்னது? 1/r, இது ரெண்டாவது R2ல், ரைட்டா? R2 1/r 1 - a cos θ. அப்போ அதே இதுக்கு பாருங்கள், 1/4πε0 q எடுத்தாச்சா? அப்போ 1/r1 1/r1க்கு என்ன போட்டிருக்கோம்? 1/r 1 + a cos θ/r மைனஸ் 1/r. இது மைனஸ் என்னது? அங்கே மைனஸ் தானே போட்டிருக்கான் அந்த ஃபார்முலாவில், மைனஸ் 1/r2. அப்போ மைனஸ் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணாலே இது கிடச்சிடும். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தெரியுமா? இங்கே வாங்க, இதை மாதிரி கூட எழுத வேண்டியது அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், அப்படி சிம்பிளாக இது வெளியில் இருக்கா? இது என்ன இருக்குது? இங்கே வாங்க வரேன். இங்கே இருக்குது பாருங்கள், இது 1/r இருக்கா? 1/r × 1 என்னது? 1/r × 1 1/r1 தானே? அதேமாதிரி இங்கே மைனஸ் 1/r × 1. அப்போ இது 1/r × 1 1/r1. இங்கே 1/r × 1 மைனஸ் 1/r1. இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். சரியா? இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஏ இருக்குது என்னது? 1/r இந்த இதோட பெருக்குங்க. அப்போது 1/r வந்து எதில் பெருக்குன்னா /r கிடைக்கும். ரைட்டா? அப்போ r² கிடைக்கும். சரியா? r² 1/r இதில் முடிஞ்சிச்சு. அப்போது 1/r² கிடைக்கும். அது போக இங்கே என்ன இருக்கும்? அதை மைனஸ், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். ரைட்டா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு என்ன கிடைக்கும்? அப்போ 1/r². ரைட்டா? இங்கே 1/r². அப்போ என்ன கிடைக்கும்? 2a cos θ/r² கிடைக்கும். இது என்ன வரும்? நீ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். 2a cos θ கிடைக்கும். ரைட்டா? அப்போ இந்த q வெளியில் இருக்குது. அப்போ 2aq cos θ/r². 2a cos θ உள்ளே கிடைக்கும். நீ சிம்பிளாக இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது மைனஸ் சைன், இது ப்ளஸ் சைன். ரைட்டா? மீதி இங்கே பாருங்கள், கேன்சல் ஆகணும். மீதி இந்த 1/r இங்கே வரும் இல்லையா? அப்போ r × r r². இங்கேயும் r². அப்போ இந்த மைனஸ் போட்டு ப்ளஸ் ஆகிருமா? அப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் a cos θ/r². அப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் a cos θ/r². அப்போ ரெண்டு a cos θ/r² இருக்கா? அது போக இங்கே q இருக்கா? அப்போ 2aq cos θ/r². அதே தான் இப்போ 2aq r² cos θ. சரியா? சரி, இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதோட நீ படிக்குங்க. நான் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். அடுத்ததில் பார்க்குறேன்.